ஹாய் கைஸ். இப்போ பிரச்சனை என்னென்னா அப்படிங்கிறது அந்த சீரிஸ் ஒரு பேர். இதில் நம்ம இங்கே சொசைட்டியில் இருக்கிற பிரச்சனையை பற்றி பேச போகிறோம். அதில் சினிமா எந்த அளவுக்கு இன்வால்வ் ஆகுது, அதோட இம்பேக்ட் என்ன, அதை பற்றியும் இந்த சீரீஸில் பேசுவோம். இதோட ஃபஸ்ட் எபிசோடு தான் இது. ஸோ இப்போ நம்ம கரண்ட்டாக ஓடிட்டு இருக்க பிரச்சனையை பற்றி பேச போகிறோமான்னு கேட்டால் இல்லை. கரண்ட்டாக ஓடுற பிரச்சனையை பற்றி நம்ம பேச போகிறதில்ல. இந்த பிரச்சனைலாம் ஏன் இன்னும் கரண்ட்டில் இருக்குது அப்படிங்கிறத பற்றி தான் பேச போகிறோம். ஜோக் இல்லையா? இப்போ டைட்டில் பார்த்துருப்பீங்க. டைட்டிலில் வந்து சொன்ன மாதிரி தான் இட்ஸ் ஆல் அபவுட் கேஸ்ட் சினிமா. ஸோ இந்த படங்கள் பார்த்து நம்மளோட இம்பேக்ட் என்ன, இதோட டிஸ்கஷன்ஸ், ஸோ சமுதாயத்தில் ஏற்கனவே இருக்கிற இதுதான் ரூல்ஸ் அப்படின்ற மாதிரி இருக்கிற விஷயத்த இல்லை இப்படி இது தப்பு இது ரைட்டுன்ற ஒரு டிபேட் க்ரியேட் பண்ணுறாங்கல்ல, அதை பற்றி தான் மொத்த டிஸ்கஷன். ஸோ லெட்ஸ் ஸ்டார்ட் வித் த எபிசோட். வந்து இந்த விஷயங்கள்லாம் பற்றி முதல்ல எப்படி தெரியும் அப்படின்னா, ஊரில் இருக்கும் போதெல்லாம் வந்து எங்கள் வீட்டுக்கு வந்து வேலை செய்ய வரவங்க எல்லாருமே வந்து பின் வழியாக தான் வருவாங்க. அப்புறமா வந்து அவங்க நின்றுட்டே தான் பேசுவாங்க, உட்கார மாட்டாங்க ஈக்குவலாக. ஸோ இப்படிலாம் விஷயம் வந்து ரொம்ப நார்மலாக இருக்கும், ஜென்ரலைஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ அது வந்து அப்படி பார்த்து பழக்கம். ஸோ அது வந்து தப்பாவோ இல்லை இது வந்து தப்பு அப்படிங்கிற மாதிரி ஒரு ஐடியாவெலாம் இருக்காது. ஸோ ஓகே, அது அப்படியே பழகிடுச்சு. ஸோ தென் வாட்சிங் ஃபிலிம்ஸ் சம்திங் லைக் ஓகே இது தப்புன்ற புரிகிற இடத்துல வந்து சென்னையில் வந்து நடந்த இன்சிடெண்ட். என் ஃப்ரெண்டும் நானும் ஒரு கடையில் போய் ஜூஸ் குடிக்க போனோம். அங்கே வந்து ஒரு வயசானவர் வந்து பசிக்குது அப்படின்னாரு. ஸோ அவன் வந்து என்ன சொன்னான்னா, ஓகே அவருக்கு ஒரு ஜூஸ் கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லி கடைக்காரன் சொல்லும்போது அவங்க என்ன பண்ணுவாங்க, ஐயா அவங்ககிட்ட தனியாக ஒரு கப்பு இருக்கா அப்படின்னு கேட்டாங்க. உடனே எதுக்கு தனி கப்பு, இந்த எங்களுக்கு கூட கிளாஸ் கப்லேயே கொடுக்கலாமே அப்படின்னு கேட்டப்போ, இல்லை அவங்க குடித்தா மற்றவங்க குடிக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லும்போது எனக்கு இப்போது சென்னை மாதிரி சிட்டியிலே இது வந்து ஒரு இந்த ஸ்டிக்மா வந்து இருக்குது. ஸோ கிராமங்களில் போக போய் எவ்வளோ மோசமாக இருக்கும் அப்படிங்கிற ஒரு தாட் வந்துச்சு. ஸோ எங்கள் ஊர்லலாம் சொல்லுவாங்க, இந்த காலனிக்காரங்களே இப்படி தான், அவங்க வந்து இப்படி தான், அவங்க திருடுவாங்க பொய் சொல்லுவாங்கன்ற மாதிரி சொல்லுவாங்க. அப்போ வந்து ஐ தாட் ஓகே காலனினா என்னது, ஏதோ 7G காலனி மாதிரி ஏதோ இடம் போல் அப்படின்னு. அதுக்கப்புறம் தான் தெரிஞ்சுது இவங்க ஒரு பர்டிகுலர் கேஸ்டெல்லாம் இருக்கிற ஒரு இடம் தான் காலனின்றது. அப்புறம் சில விஷயங்கள் இந்த கர்ணன் படத்தில் வர மாதிரிலாம் வந்து சில ஊரில் பஸ்ஸு நிற்காது. ஸோ அதெல்லாம் ஏன் அப்போது யோசிச்சது கூட கிடையாது. எதுக்கு அங்கே பஸ் நிற்க போகுது, எதுக்கு அந்த ஊராக அதெல்லாம் பஸ் நிற்குமான்னு யோசிச்சோம். பட் அது ஒரு பிரச்சனை நம்ம மைண்டுக்குள்ளே கொண்டு வந்தாங்க பார்த்தீங்களா, அதுதான் விஷயமே. ஸோ இதெல்லாமே எங்கே ஆரம்பிச்சிது, இதோட டிஸ்கஷன். ஸோ இது வரைக்கும் படங்களில் வந்து நம்ம பழைய படங்கள்லாம் பார்த்துருப்போம். சின்ன கவுண்டர், தேவர் மகன்லாம் வந்து ஓகே ஒரு கேஸ்ட்டுங்கிற கான்செப்ட் இருக்கும். பட் அதில் எந்த ஒரு டிஸ்கிரிமினேஷன் பற்றி பேசிட மாட்டாங்க. ஜஸ்ட் அந்த கேஸ்ட்டுக்குள்ளே இருக்கிற ஆளுங்களோட ப்ரைடை பற்றி பேசியிருப்பாங்க. ஸோ எப்போ இதோட டிஸ்கிரிமினேஷன் ஆரம்பிச்சிது, பழைய படங்கள்லையுமே இருக்கலாம், எனக்கு கரெக்டாக எங்கே ஆரம்பிச்சது இல்லை. பட் இதை பற்றி நான் டிஸ்கஷன் வச்சே ஆகணும், உன்னோட ஸ்டாண்டு இந்த பக்கமாக அந்த பக்கமாக நீ சொல்லியே ஆகணுன்ற ஒரு கண்டிப்பாக எப்போ வந்துச்சுன்னா ரஞ்சித் வந்ததுக்கப்புறம் தான். ஸோ ரஞ்சித்தோட படங்கள் அவர் பண்ணுறாரு, அதோட டிபேட்டு, இவரெல்லாம் படம் பண்ணுறாரு. அதுக்கப்புறம் மாரி செல்வராஜ் வந்தார். ஸோ இவங்கெல்லாம் வந்து அப்புறம் வெற்றிமாறன் அசுரன் பண்ணார். ஸோ இவங்கெல்லாம் படங்கள் பண்ணும்போது ஓகே இதை பற்றின நமக்கான வியூ இருக்கணும்னு சொல்லிட்டு எல்லா டேரக்டருமே அவங்களோட படத்தில் வந்து இதுக்கான ஒரு சீன் வச்சுருப்பாங்க, நாங்கள் இதுக்கு சப்போர்ட் பண்ணுறோம் இல்லை அகெயின்ஸ்டாக இருக்கோன்ற மாதிரி. ஸோ கொடுத்த இம்பேக்ட் என்ன, நம்மளை எப்படி பார்க்க வச்சது, இல்லை இது வந்து அவங்கள பற்றின கதையா, இல்லை நம்ம ஒரு மனுஷனாக அடுத்தவங்களை எப்படி ட்ரீட் பண்ணுறோங்கிறத நம்ம கண்ணு முன்னாடியே காட்டுறாங்களான்ற மாதிரி ஒரு விஷயந்தான். ஸோ அப்படி பார்த்தா எனக்கு சில விஷயங்கள் வந்து இதனால் இம்பேக்ட் ஆச்சுன்னு சொல்லலாம். பட் அதை பற்றி நம்ம இந்த வீடியோவில் லேட்டரில் பேசுவோம். ஸோ நெக்ஸ்ட் செக்மெண்ட்டுக்கு கடந்து போவோம். ஹியர் இஸ் த தம்ப்நெயில் கண்டென்ட். எப்படி மதன் கௌரி அடித்து பிலிப் பெரியாதானாங்களோ, பிரியாணி மேன் அடித்து எப்படி நம்ம ஜேகே பெரியாதானோ, அது மாதிரி நான் அடித்து பெரியாதாக போகிறது யாருன்னா ஐசோடா ப்ரோ. ஓகே கேப்டன், இந்த ஸ்பைடர்மேன் உங்கள் பெரிய ரசிகர். நிறைய வீடியோ பார்த்துருக்கேன், ரொம்ப நல்லா பண்ணுறீங்க. உங்கள் ஷார்ட் ஃபிலிம்ஸ்லாம் கூட நல்லாயிருக்கும். ஸோ இது வந்து பேஸ்ட் ஆன் வாட்னா இந்த வீடியோ மெயினாக இந்த வீடியோவை பேஸ் பண்ணி தான் நான் பேசுகிற கருத்துக்கள். ஸோ அதுக்கப்புறம் அவர் போட்ட வீடியோ நான் பார்க்கல. ஸோ இந்த வீடியோக்கான கருத்து தான் இது. அவரோட கருத்தில் அதிகமாக சொல்கிற ஒரு விஷயம் என்னென்னா,
கர்ணன் படத்தில் ஏன் அவ்வளோ வயலன்ஸ் காட்டுறாங்க, கர்ணன் படத்தில் வயலன்ஸ் இருக்குன்ற ஒரு வாதம் வந்து அவர் எப்பயுமே வச்சுக்கிட்டு இருப்பார். எல்லா வீடியோலையுமே அவங்களோட அந்த மெயினான ஒரு கிரிட்டிசிசம் இருக்கும். கர்ணன்லேயும் மாமன்லேயும் ஏன் வந்து வயலன்ஸை வந்து புஷ் பண்ணுறாங்கன்ற மாதிரி. பட் எனக்கு அது பார்க்கும்போது வயலன்ஸாகவே தெரியல. ஏன்னா வயலன்ஸ்னால் என்ன, யாரோ ஒருத்தர் நம்ம அடிக்கிறது தான் வயலன்ஸ். ஸோ அடிக்கிறவங்கள அடிக்காதீங்க தள்ளி விடுறது பேர் வயலன்ஸா கிடையாது. ஸோ அதையும் வயலன்ஸ்னு எப்படி சொல்ல முடியும்? ஸோ நம்ம பார்க்குற பார்வை. இன்னொன்று, கர்ணன் படத்தில் இது பெரிய ஒரு இஷ்யூ. அது டேரக்டர் வரைக்குமே அவர் சொல்கிற வருத்தப்படுற விஷயம்னா, என்னடா பஸ்ஸை போட்டு அடிக்கிறீங்கன்னெலாம் வந்து ஃபீட்பேக் வருதான். ஸோ அந்த கான்டெக்ஸ்டே புரிஞ்சிக்காமல் இது இவர் படத்தை வந்து பேஷ் பண்ணணுங்கிறதுக்காகவே விஷயங்கள் உருவாக்குறாங்க. ஸோ அதெல்லாம் தாண்டி எப்படி நம்ம இந்த படங்களை பார்க்கலாங்கிற விஷயம் இருக்குது. இன்னொன்று, இந்த படங்களை பார்க்கும்போது அவர் வைக்கிற இன்னொரு வாய்ஸோட வைக்கிற ஒரு முக்கியமான கிரிட்டிசிசம் என்னென்னா, ஏன் வந்து மேல் கேஸ்டில் இருக்கிற யாரையுமே நல்லவங்களாக காட்டலை. இப்போ பரியன் பெருமாள்லாம் ஆனந்த் கேரக்டர் காட்டினாங்க. அந்த மாதிரி ஏன் வந்து மற்ற படங்களில் ஒரு கேரக்டர் இல்லை அப்படின்னு கேட்காங்க. ஸோ எதுக்கு இருக்கணும் அப்படிங்கிறது என்னோட கேள்வி. ஸோ ஒரு கதை எழுதும்போது ஓகே நம்ம இந்த கேஸ்டில் இருக்கவங்களை காட்டுறோம், நம்ம இந்த கேஸ்டில் இருக்கோம், ஸோ இந்த கேஸ்டில் நல்லவனை காட்டினா தான் மக்கள் புரிஞ்சுப்பாங்க அப்படின்னு எழுத முடியுமா? கிடையாது. என்ன நடந்ததோ என்ன தோணுதோ அதை தான் எழுத முடியும். பொலிட்டிக்கலி கரெக்டாக தான் எழுத முடியும். ஸோ நம்ம வந்து அது கமர்ஷியலைஸ் பண்ண முடியாது. இந்த சைடில் நல்லவங்க இருப்பாங்க, ஸோ அவங்களுக்கு கனெக்ட் பண்ண முடியாது. இன்னொன்று, இந்த பிரச்சனையை வந்து நிறைய பேருக்கு இருக்கலாம், ஏன் நல்லவங்களே காட்ட மாட்டேங்கிறாங்கன்னு. பட் இந்த பிரச்சனையை போக்குறதுக்கு என்கிட்ட ஒரு சொல்யூஷன் இருக்குது. எப்படின்னா, இப்போது உங்கள் கேஸில் யார் நல்லவங்களாக காட்ட மாட்டேங்கிறாங்க, நான் அந்த நல்லவனாக இருப்பேன், நான் அந்த நல்லவனாக ஃபீல் பண்ணிப்பேன்னு நினைக்கிறீங்கல்ல, அதுவே தப்பு தான். நீங்கள் ஃபஸ்ட்டு கேஸ்ட்டுக்குள்ளே இருக்கிறதா இங்கே பிரச்சனையே. நீங்கள் அதுக்கு அப்பாற்பட்ட ஒருத்தராக நீங்கள் உங்களை நினச்சிக்கிட்டு அங்கே கஷ்டப்படுறவன் வந்து பரியனோ கர்ணனோ யாராக இருந்தாலும் இவன் நம்மளமா ஒருத்தன் கஷ்டப்படுறான்னு யோசிச்சாலே நான்லாம் அவன் கண்ணுலேயே தான் பார்ப்பேன். கர்ணன் பார்க்கும்போது கர்ணனாக தான் இருப்பேன், பரியன் பெருமாள் பார்க்கும்போது அவனாக தான் இருப்பேன். அவன் வாங்கும்போது ஓகே இது நமக்கு நடந்தால் என்ன வருது, ஸோ இது தப்பு தான் அப்படிங்கிற ஃபீல் எனக்கு வரும். ஸோ உங்களுக்கு எப்படி தோணுதுன்னா, நம்ம ஆளுங்க ஒருத்தனை அப்படி பண்ணுறாங்கன்னு தோணுது. அப்படி தோணக்கூடாது. நம்ம அந்த சைடில் தான் நிற்கணும். இஃப் யூ ஆர் அ பர்சன் ஹூ against oppression, you should be standing with the oppressed guy. You should not be in your caste. அதுதான் சேஞ்சை உருவாக்கும். நான் என் கேஸ்ட்டுக்குள்ளே இருப்பேன், ஆனால் கேஸ்ட்டை பார்க்க மாட்டேன்னா அது வந்து nothing makes sense, right? So that is the what I want to tell. மற்றபடி இட்ஸ் ஓப்பன் ஃபார் கிரிட்டிசிசம் தான். ஸோ ஊருக்கோசரம் தான் நான் பேசினேன். உன் மேலே மரியாதை இல்லாதெல்லாம் இல்லைண்ணா, நம்மளே நம்ம ஊரை விட்டு கொடுக்குறது தப்புண்ணா. இப்படி பல கிரிட்டிசிசம், பல கிரிட்டிக்ஸ் சொல்கிற விஷயங்கள்லாம் தாண்டி பப்ளிக் இந்த படங்களை எப்படி பார்க்குறாங்க அப்படிங்கிற விஷயம் இருக்குது. ஸோ ஒரு செட் ஆஃப் பீப்புள் வில் நோ திஸ் திங், இப்படி ஒரு விஷயம் இருக்குது, இது தப்பு இல்லை, அந்த இடத்துலேருந்து வரவங்க இருப்பாங்க. அவங்க எப்படி பார்ப்பாங்கன்னா, ஓகே இது கரெக்டாக காட்டுறாங்க, இப்படி காட்டினா தான் ஒரு சோஷியல் சேஞ்ச் வரும் அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயம் வந்து சொல்கிறாங்க. அதே நேரத்தில் கேஸ்ட்டை வந்து தூக்கி பிடிக்கிறவங்க இருப்பாங்க. அவங்க வந்து அவங்களோட அஜெண்டாவை தனியாக படம் எடுப்பாங்க. திரௌபதி அந்த மாதிரி படங்கள்லாம் என்ன ஒரு நல்ல விஷயம்னா, அவங்க படம்லாம் அவ்வளோ குவாலிட்டியாக இருக்காது, மக்கள் யாரும் பார்க்க மாட்டாங்க. இல்லைன்னா அவங்களோட வன்மம் வந்து பயங்கரமாக படும். ஸோ பெட்டர் தே டோன்ட் நோ ஃபிலிம் மேக்கிங் இஸ் வெரி பெஸ்ட் திங். ஸோ இது வந்து ஒரு கேட்டகரி. இன்னொரு கேட்டகரி கேஸ்ட்டை பார்க்குறது, கேஸ்ட்டு தானே எங்களுக்குன்னு சொல்லிட்டு வீடியோ போடுற யங்ஸ்டர்ஸ்லாம் இருக்காங்க. ஸோ ஷாக்கிங் டு சி யங்ஸ்டர்ஸ் இன் திஸ். என் காலேஜ் படிக்கும்போது என் கூட இருக்கிறவங்களாம் இருப்பாங்க. ஸோ அப்போலாம் வந்து ஷாக்கிங்காக இருக்கும், நம்ம ஏஜில் இருக்கவங்க எப்படி இப்படி இருக்காங்க, இன்னுமே அது இருக்குல்ல. ஸோ அப்போ அது படம் எடுக்கலாம். ஸோ இது மூணாவது கேட்டகரி ஒன்று வரும், அதுதான் ரொம்ப டேஞ்சரான கேட்டகரி. இப்போல்லாம் யார் ப்ரோ ஜாதி பார்க்குறா அப்படின்னு கைஸ், இப்போல்லாம் யார் ஜாதி பார்க்குறா கைஸ், இவனுங்க இருப்பானுங்க. இந்த நாட்டில் இவங்களோட பிரச்சனை என்னன்னா, அப்படியே கண்ணை கட்டிட்டு உலகமே இருட்டுன்னு நம்புகிற ஒரு கூட்டம் இல்லை, இந்த பிரச்சனைகளை பார்த்து இது பிரச்சனை தான், இதை பற்றி எதுக்கு பேசுகிறீங்கன்ற மாதிரி கூட்டம். இதே மாதிரி தான் நான் லவர் படம் பார்த்தேன். அதில் வந்து அந்த கேரக்டர் டாக்ஸிக்காக காட்டி இது தப்புன்னு சொல்கிற மாதிரி ஒரு படம் தான் அது. ஆனால் எனக்கு தெரிஞ்ச ஒருத்தர் என்ன சொன்னேன்னா, எதுக்கு அதை காட்டணும் அப்படிங்கிற மாதிரி. ஹி ஸோ இன்செக்யூர் அண்ட் ஹி ஸோ ஃப்ரைட்டன் ஆஃப் திங்ஸ் லைக். ஸோ
ரொம்ப நெகட்டிவிட்டியாக இருக்கக்கூடாது, நமக்கு அப்படியே இதுதான் இப்படி தான் அப்படிங்கிற மாதிரி அப்படியே சாஃப்டாகவே இருந்துடணும், இந்த ரியாலிட்டியே தெரியக்கூடாதுன்ற மாதிரி சில பேர் இருப்பாங்க. அவங்க தான் மெயின், ஆக்சுவலி அவங்க தான் மெஜாரிட்டி. ஸோ அவங்க எல்லாமே வந்து இதை புரிஞ்சுக்கிட்டு இது நடக்கிற விஷயம் தான், இதை பற்றி படம் எடுக்க தான் செய்வாங்க. பிடிக்குதுன்னா பாருங்கள், இல்லை பார்க்காதீங்க, அவ்வளோ. அதை விட்டுட்டு இப்போலாம் ஜாதி பார்க்குறேன்னு சொல்லிட்டு எல்லா ரியாக்ஷன் படம் முடிஞ்சு வெளியே வரும்போது இது ஒரு கமெண்ட் வந்துடும், அடுத்த தடவை வரக்கூடாது மோஸ்ட்லி. ஸோ தட்ஸ் இட், எண்ட் ஆஃப். ஹோப் யூ லைக் த வீடியோ. ஸோ இது வந்து ஒரு புது சீரீஸ் தான், இது நல்லா போச்சுன்னா இதோட அடுத்தடுத்த எபிசோட்ஸ் வரும். ஸோ அதே மாதிரி வேறு சில கண்டென்ட்டும் பண்ணலாம். உங்களுக்கு ஏதாவது சஜஷன் இருந்தால் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஷேர் வித் யுவர் ஃப்ரெண்ட்ஸ் ஹூ ஆர் சினிஃபைல்ஸ். ஸோ வி கேன் ஹேவ் டிஸ்கஷன். நம்ம யாருக்காவது கொலாபரேஷன் பண்ணணுன்னா கூட பண்ணலாம். வி கேன் கொலாபரேட் அண்ட் டாக் அபவுட் மூவிஸ், அனலைஸ், டிபேட், எனிதிங். ஸோ அவ்வளோதான், டைம் வச்சு நினைக்கிறேன்.